ராஜேஸ்வரி. என்னக்க? ஏம்மா இப்படி சோகமா இருக்கா? இல்லைக்க, எனக்கு மனசே சரியில்லைக்க. ஒரு சங்கட்டமாக இருக்கு. ஏன்க்கா அப்படிலாம் நினைக்கிறிய? இல்லை காமாட்சி, ஒரு நல்ல காரியமாக போய் சாமி கும்பிட போயிட்டு வரலான்னு பார்த்தா அங்கேயும் வந்துட்டாளுவ. வந்துட்டு என்னடா பஞ்சாயத்து பண்ணலான்னு வந்து பஞ்சாயத்து எழுதிட்டு போனாலுவ பார்த்தியா? சரி விடு ராஜேஸ்வரி, ஏதோ ஒன்று நடந்து போச்சு. இதெல்லாம் நினச்சி மனசை போட்டு குழப்பிக்காத. எங்கக்க என்ன நிம்மதியாகவே வாழ விட மாட்டேங்காளுகக்க. எக்கா அவிய அவ்வளோ பெரிய ஆளா? ஆமாம் சின்ன பொண்ணு, வெறும் திமிரு பிடிச்சவ. அவளை மாதிரியே தானே அவளும் இருப்பா. அதனால தான் இன்னைக்கு 2 ஏச்சு கொடுத்து அனுப்பிச்சேன் பார்த்துக்க. ஐயா எக்க, பாவமுக்கு அந்த பிள்ளை பாம்போல நின்றுட்டு இருந்துச்சு. நீங்கள் ஏசினது கூட பாவம் திருப்பி ஒரு வார்த்தை உங்களை ஒன்றும் சொல்லலை. அது பாட்டு பாம்போல போச்சு. அப்படி ஒரு அரக்கிக்கு இப்படி ஒரு பிள்ளையான்னு எனக்கே ஆச்சரியமாக போச்சு. அவ்வளவெல்லாம் மூஞ்சியை வச்சே ஏமாத்திடுவாளோ சின்ன பொண்ணு. பார்க்க அப்ராணி மாதிரி இருக்காளுவலா. பண்ணுற ஒரு வேலை கூட ஆகாது. எக்க, நீங்கள் 1000 சொன்னாலும் எனக்கு என்னமோ அந்த பிள்ளைய பார்த்தா அப்படி தெரியலக்க, நல்ல பிள்ளையாக தான் தெரியுது. என்னமோ போ சின்ன பொண்ணு, எனக்கெல்லாம் என்னமோ அந்த பிள்ளையை பார்த்தா அப்படி தோணலை. ஏன் அவங்கிட்ட பேசினாங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பிள்ளையை சந்தேகப்பட்டு வெளிநாட்டுக்கெலாம் அனுப்பிச்சு படிக்க வச்சிருக்காளுவோ தெரியுமா? இதெல்லாம் கேட்கல எனக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது சின்ன பொண்ணு. 4 பேர் காதில் விழுந்தா என் பிள்ளைய தானே சின்ன பொண்ணு தப்பாக நினைப்பாவ. எக்க, அந்த 4 பேரை தூக்கி குப்பையில் போடுங்கக்க. யார் என்னத்தை சொன்னாலும் 4 பேர் 4 பேருங்கிறாவ. யார் அந்த 4 பேர்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது. என் கையிலலாம் அந்த 4 பேர் சிக்கனான்னு வைங்களேன், அவளந்தான். அப்படியே அடுத்தவியலை பற்றி பேசுகிற அந்த 4 பேர் யோக்கியமானு பார்க்கணுமுக்க. அதெல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவியலுக்கு நம்ம எவ்வளவோ தேவலான்னு தோணும். பேசுகிற யாரும் நல்லவியே கிடையாதுக்க. யாருக்காகவும் நீங்கள் கவலைப்படாதீங்க. அவியகிட்டையும் 1000 ஓட்டம் இருக்குங்க. யாருங்க நல்லவியே கிடையாதுக்க. யார் எப்படி இருந்தாலும் இந்த உலகம் குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். அவியலுக்காகலாம் பார்த்தீன்னு வைங்களேன், நம்மளால உயிர் வாழ முடியாதுக்க. அவியலெல்லாம் தூக்கி குப்பையில் எறிய பாருங்க. காசு இருக்கப்பட்டவியனா ஒரு பேச்சு, காசு இல்லாதவியிட்ட ஒரு பேச்சு. ஆனால் 2 பேத்துக்கு ஒரே ஒரு வித்தியாசம்தான். காசு இருக்கப்பட்டவியிட்ட முன்னாடி சிரிச்சு சிரிச்சு பேசுவாவ, பின்னாடி போகவும் திட்டுவாவ. இதே காசு இல்லாதவியிட்ட முன்னாடியும் திட்டுவாவ, பின்னாடியும் திட்டுவாவ. அவ்வளோதான் வித்தியாசம். நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் சின்ன பொண்ணு. இருந்தாலும் என் மவனை பற்றி யாராச்சும் தப்பாக பேசுனா எனக்கு கோபம் வரதான செய்யும் சின்ன பொண்ணு. எக்க, உங்கள் மவனை பற்றி பேசும்போது உங்களுக்கு கோபம் வரனால தான் நீங்கள் தாய், இல்லைன்னா நீங்கள் பேய்க்க. எந்த அம்மாவாக இருந்தாலும் தான் பிள்ளைய பற்றி பேசும்போது கோபம் வராதாக்கா செய்யும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம பிள்ளைய பற்றி நமக்கு தெரியும். தெரிகிற ஜென்மங்கக்கிட்ட சொல்லலாம். தெரியாமல் ஆட்டம் போடுற ஜென்மங்கக்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? அது என்னமோ சரிதான் சின்ன பொண்ணு. எக்க, முகத்தை அப்படி வைக்காதீங்கக்க. நல்ல விஷயமா கோயிலுக்கு போயிட்டு மனசார சாமி கும்பிட்டு வந்திருக்கோம். இப்படி நீங்கள் முகத்தை வச்சா ஏதோ வேண்டாம் வெறுப்பா கோயிலுக்கு போயிட்டு வர மாதிரிலாம் இருக்கு. ஆமாம் ராஜேஸ்வரி, நீ இப்படி முகத்தை வைக்காத. சரிக்க. எக்கா, அப்போ சிரிங்கக்க. போதுமா சின்ன பொண்ணு? எக்க, இதுக்கு நீங்கள் சும்மாவே இருக்கலாம். எக்க, இது என்ன சிரிக்கிற மூஞ்சி மணியாக்கா இருக்கு? சும்மா வச்சுக்கிட்டு சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிய. 4 முடி மாதிரியான ஆட்களே சிரிச்சுக்கிட்டு வரும்போது உங்களுக்கு என்னக்கா குறை? சின்ன பொண்ணு, ஏங்க ஏன் உனக்கு இருக்கே முடியல? எக்க, அவிய என்ன சொன்னாலும் சிரிக்கவே இல்லைக்க. உங்களை பற்றி சொன்னோன்னே பாருங்க சிரிக்காவ. இப்படி 4 பேர்த்த சிரிக்க வைக்கிறதுல எவ்வளோ பெரிய வரம் தெரியுமாக்க? உங்கள் பேரை கேட்டோடனே ஒருத்தவிய சிரிக்கிறாவனா நீங்கள் எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலி தெரியுமா? அதை நீ நல்ல முறையில் என் பேரை யூஸ் பண்ணி சிரிக்க வச்சா பரவாயில்ல. என்ன திட்டுறதுக்காக நீ சொல்லி சிரிக்க வச்சா அதனால எப்படி ஏற்றுக்க முடியும்? 4 முடி நல்லதோ கெட்டதோ உங்கள் பேரை சொன்னால் சிரிக்காவலா? அதை மட்டும் பாருங்க 4 முடி. நீங்கள் நல்லதை ஏதாச்சும் பண்ணியிருந்தா நான் உங்களை நல்லபடியாக சொல்லி சிரிக்க வச்சுருப்பேன். எக்க, நீங்களும் எங்க அவ கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி பண்ணுறிய? அவ தான் ஏதோ மண்டைக்கு வழி இல்லாமல் இப்படி பேசிட்டு தெரியா. நீங்கள் ஏங்க அவ சொன்னோன்னே சிரிச்சிய? சும்மாம்மா, அவ சொன்னோன்னே சிரிப்பு வந்துச்சா, அதான் சிரிச்சிட்டேன். எல்லா அவளும் ஒரே மாதிரி தான் இருக்காளுவேன். இனி இவ்வளவு கூப்பிட்டா எங்கேயும் வரக்கூடாது. 4 முடி மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிட்டு இருக்கிய. சரிக்க, அப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னே. எங்கள் மாமியை கழுவி தேடும். சரி சின்ன பொண்ணு. எக்க, அப்புறம் உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிறீங்க, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துருங்க. எதுக்கு சின்ன பொண்ணு? எக்க, அது எனக்கே தெரியாதுக்க. எங்கள் வீட்டுக்காருக்கு தான் தெரியும். அவர் தான் உங்கள் எல்லாரையும் 6 மணிக்கு வர சொல்லி சொன்னார். அதான் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். எல்லோரும் வந்துருங்கக்க. யாரும் அந்த வேலை பார்த்தேன் இந்த வேலை பார்த்தேன்னு வீட்டுக்கு வராமல் இருந்துடக்கூடாது. 6 மணிக்கு கண்டிப்பாக வந்துடணும். எதுக்கு சின்ன பொண்ணு எல்லாரையும் 6 மணிக்கு வர சொல்லியிருக்கா? இன்னைக்கு எதுவும் முக்கியமான நாளா? ஆமாக்கா, என்ன இப்படி கேட்டுப்புட்டிய? இன்னைக்கும் பிறந்த நாளுக்க. அப்படியா? பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சின்ன பொண்ணு. தேங்க்ஸ்க்க.
ஏக்கா நீங்களும் வந்துருங்க. இவியலை மட்டும்தான் கூப்பிடியா, நம்மள கூப்பிடலன்னு நினச்சிக்கிட்டு வராமல் இருந்துடக்கூடாது. நான் உங்களையும் தான் சேர்த்து கூப்பிடியேன். 6 மணிக்கு வந்துருங்க. இல்லைம்மா, நான் எதுக்கு? நீ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணியா? இதில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்? ஏக்கா என்னக்கா இப்படி சொல்லிட்டியா? எப்போ நீங்கள் இந்த சின்ன பொண்ணுக்கிட்ட பேசுனீங்களோ அப்பயே நீங்களும் என் தோஸ்து தான். அதனால வந்துருங்கக்கா, மறந்துடாதீங்க. உங்களை நான் பார்த்துட்டே இருப்பேன் வாரியலா இல்லையான்னு. வரலன்னு வச்சுக்கோங்களேன், வீடு புகுந்து தூக்கிடுவேன். உங்களுக்கு அதுக்கு மேலே டவுட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம குள்ள கத்திரிக்கா இருக்காவ பற்றியலா? சின்ன பொண்ணு, ஏக்கா சாரிக்க, அப்படி சொன்னாதாக்க எனக்கு உங்களை பற்றி பேசவே வருது. உனக்கு நல்லா வரும். இன்னொருக்கு என்ன குள்ள கத்திரிக்கான்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அவனந்தான் பார்த்துக்க. நேராக வந்து வர்க்கீஸ் கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். சரிக்க, இனிமே அப்படி சொல்ல மாட்டேன். ராஜேஸ்வரி அக்கா, சொல்லு சின்ன பொண்ணு. உங்களுக்கு அதுக்கு மேலே சந்தேகமாக இருந்துச்சுன்னு வைங்க, ஆ நம்ம தாய் கிழவிக்கிட்ட கேளுங்கக்க. சின்ன பொண்ணு, நீ இன்னைக்கு செத்தா பாரு. ஏக்கா விட்டுருங்கக்க. இரு, இன்னைக்கு உன்னைய நானும் பிறந்த நாளாச்சு அடிக்க கூடாதுன்னு பார்த்தா ரொம்ப ஓவரால போயிட்டு இருக்கா. ஏக்கா மறந்துடாம எல்லாரும் 6 மணிக்கு வந்துருங்கக்க. சரி காமாச்சி, அப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு வரேனே. சரிக்க. ஆமாம், உங்கள் மவளை எங்கக்க? நம்ம கூட தான் வந்தா, ஆளையே காணா. அவளுக்கு காரில் வந்தால் வாந்தி வருமா, அதான் பின் சீட்டில் படுத்து கிடந்தா. அதுக்கப்புறம் இப்போ இறங்கினோடனே நேராக வீட்டுக்கு போக சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? நான் சரியாக அந்த பிள்ளையை கவனிக்கலக்க. அதான் பிள்ளையை கூட்டிகிட்டு வந்தியலே, அந்த பயலும் அவன் மட்டும்தான் போனான் வீட்டுக்கு, பிள்ளையை காணமேன்னு கேட்டேன். இல்லை காமாச்சி, நான் தான் வீட்டுக்கு அனுப்பிச்சேன். சரிக்க. சரி காமாச்சி, அப்போ நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னே. அப்போமே அம்மா வந்துட்டாலே இன்னும் ஆளை காணாமல் என் மவ தேடுவா. போயிட்டு வரவா? சரிக்க. நானும் வீட்டுக்கு தான் போகணும். என் மவளுவெல்லாம் வீட்டில் விட்டுட்டு வந்தேன். என்ன பண்ணுறாளுவெல்லாம் ஒன்றும் தெரியலை. வீட்டை வேற பூட்டி போட்டு வந்தேன். போய் திறந்து பார்த்தாதான் என்ன லட்சணத்தில் இருக்குன்னு தெரியும். சரிம்மா. சரிக்க, அப்போ போயிட்டு வாங்க. வசந்தி, உமா. என்னக்க? என்னக்க? நான் அப்படியே கிளம்பியம்மா, வீட்டுக்கு போயிட்டு வரேன். சரிக்க. சரி வசந்தி, அப்போ நான் போயிட்டு வரேன்னே. சரிக்க. உமா, அப்போ நான் வரேம்மா. சரிக்க. சாயங்காலம் பார்ப்போம் என்ன? சரிம்மா. காமாட்சியக்க. என்ன வசந்தி, இந்த சின்ன பொண்ணை பார்த்தீங்களாக்க? புதுசாக ஆள் கிடச்ச உடனே என்ன துள்ளியான்னு ஏன்னா எப்படி அசிங்கப்படுத்திட்டா பார்த்தீங்களாக்க காரில் வச்சு. விடு வசந்தி, சின்ன பொண்ணு எப்பவும் அப்படி தானே. சரி, அப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா? என் பிள்ளைகள் தேடிக்கிட்டே இருக்கும். ஏக்கா ஏக்க, நான் தான் கூட பேசிட்டு தானே இருக்கேன். இல்லைம்மா, பிள்ளைகள் வீட்டில் தேடிக்கிட்டே இருக்கும் பார்த்தியா, அதான் போயிட்டு வரேன்னு சொன்னேன். வீட்டில் நிறைய வேலை கிடக்கு பார்த்துக்க. காலையில் அவ்வளோவா வேலையும் பார்க்கல. நம்ம சின்ன பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் பார்த்தியா, அதனால் அந்தளவுக்கு வீட்டில் வேலையும் பார்க்கல. அதான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன். சரிக்க, போயிட்டு வாங்க. இதே இது சொன்னா காக்காவோ இல்லை சின்ன பொண்ணோ இருந்துருந்தா நின்று பேசியிருப்பிய. நான் தானே, நானா உங்கள் எல்லாருக்கும் இலக்காரமாக தான் இருக்குது. ஐயா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இருக்கட்டுங்க, நான் எல்லாரை பற்றியும் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டேன். எல்லாரும் எப்படி இருக்கணுமோ அப்படியே இருங்க, நானும் எப்படி இருக்கணுமோ அப்படி நான் இருந்துக்கிறேன். ஐயா தப்பாக நினைக்காத வசந்தி, உண்மையாகவே வீட்டில் ஒரு வேலையும் பார்க்கல. சரி, வீட்டுக்கு போய் பார்த்துக்கலான்னு பார்த்தேன். சின்ன பொண்ணு வேற சாயங்காலம் வாங்கன்னு கூப்பிட்டுருக்காளா, அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஏன்க்கா அப்படி சொல்லிடுறிய? தெரிஞ்சது தானே இதெல்லாம். பிரியாணி வாங்கி நம்ம தானே போடுறோம். அப்போ உங்களுக்கு 6 மணிக்கு மேலே அங்கே போகணுங்கிறது தெரியாதாக்கும். ஏதோ புதுசாக சொல்கிற மாதிரி சொல்கிறிய. உண்மையாகவே வீட்டில் வேலை இருக்குது வசந்தி. எனக்கு 6 மணிக்கு மேலே சின்ன பொண்ணு வீட்டுக்கு போகணுங்கிறதே மறந்து போச்சு. தெரிஞ்சிருந்தால் முன்னக்கூடியே எல்லா வேலையும் முடிச்சு வச்சுருப்பேன். இப்போ தெரியாதனால தான் இப்போ எல்லா வேலையும் போட்டு இந்த நேரத்தை பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரிக்க, அப்போ நீங்கள் போயிட்டு வாங்க. எதுவும் தெரியாமல் பேசாத வசந்தி, எனக்கே மனசு கஷ்டமாக இருக்கு நீ பேசுனது. சரிக்க, தெரியாமல் பேசிட்டேன்னு நான் தான் சொல்லியோம்ல, போங்க. இந்த குந்தானியெல்லாம் சரியான ஆளு தான். இந்நேரம் சின்ன பொண்ணு அந்த சொர்ணாலாம் அது நின்று பேசியிருக்கட்டும், வல்ல காட்டி பேசுவா. நம்மளால அவளுக்கு என்ன காரியம் இருக்குது, அதான் நம்மக்கிட்ட பேச மாட்டேங்க. அவளுவெல்லாம் இருந்தால், இந்த சொர்ணாக இருந்தான்னா பால் கொஞ்சம் சேர்த்து ஊற்றுவா. இதே சின்ன பொண்ணு இருந்தான்னா அவள் வீட்டில் என்னெல்லாம் வாங்கிட்டு வராவளோ அதில் இவளுக்கும் பங்கு வைப்பா. அதனால அவளுக்கிட்டலாம் இன்னும் காரியமாக பேசுவாளுவ. நம்மக்கிட்ட எவ்வளாச்சும் பேசுவாளா? நம்மள்ட்ட என்ன இருக்குது, அதனால நம்மக்கிட்டலாம் பேச மாட்டாளுவ. இந்த இழுவை என்ன பண்ணியான்னு தெரியலையே. ஐயே, நம்ம பக்கமுள்ள திரும்பிட்டா, இனி இங்கே நின்னா நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. உமா ஓடு. ஏன் இழுவ? இவன் ஏன் இப்போ இந்த ஓட்டம் ஓடியா? எக்கா சொக்கா நீ வீட்டு பக்கம் வரட்டும், அப்புறம் தானே இருக்கு இவளுக்கு. எல்லா அவளும் ஒன்று போல தான் இருக்காளுவ. எவனும் நல்லவ கிடையாது. இந்த உலகத்திலே நல்லவன் யாருன்னு கேட்டா இந்த வசந்தி பேரை தான் எழுதி கொடுக்கணும். யாரா இருந்தாலும் அந்த அளவுக்கு நான் நல்லவளாக்கும். என்ன வீடு வீடா போய் குழம்பு வாங்குவேன். யாரா
பற்றியாச்சும் குறை சொன்னாங்கன்னா யாரை பற்றி குறை சொல்லுவியாவளோ அவியிட்ட போய் சொல்லுவேன். இது வரைக்கும் இங்கே குடி வந்து சொர்ணா வீட்டில இருந்து ஒரு 20 முட்டை களவாண்டிருக்கேன், 3 கோழி களவாண்டிருக்கேன். இது மாதிரி ஒரு சில சின்ன சின்ன தப்புகள் செய்வேன், அவ்வளோந்தான். அதை தவிர இந்த வசந்தியை பற்றி குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. என்ன மாதிரி ஊரில் எந்த நல்லவளாச்சும் இருப்பாளா? இவ்வளவு எவளுக்கு அது புரியாது. என்னை பற்றி புரிஞ்சுக்கவ எவளோ அவகிட்ட தான் இனிமேல் பேசணும்.